வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. நிக்ரா திட்டத்தின் மூலம் பாகல் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி கே நித்யா. இவர் நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் அஞ்சல் ஜம்புமடை கிராம விவசாயி ஆவார். 13 ஆண்டுகளாக வெங்காயம் மற்றும் சோளம் போன்றவற்றினை சாகுபடி செய்து வந்த இவர் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் பாலித்தினால் பண்ணைக்குட்டை அமைத்து கொடுத்ததன் காரணமாக நீர் பற்றாக்குறையினை சமாளித்து வெங்காயமும் அதில் ஊடுபயிராக பாகலும் சாகுபடி செய்து தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, வணக்கம். என் பேர் நித்யா, எங்கள் வீட்டுக்கார் பேர் கனகராஜ், எங்கள் ஊர் ஜம்புமடை. இப்போ நாங்கள் 13 வருஷமாக வெள்ளாமை வச்சுக்கிட்டுருக்குறோம், தனியாக இது மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்குறோம். ஆனால் ஃபஸ்ட்டில் வெங்காயமும் சோளம் தான் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கேவிகே எங்களுக்கு இந்த குட்டையை அமைச்சு கொடுத்து இது மாதிரி சீட்டு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நிறையா சேமித்து வச்சோம். சேமித்து வச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நட்டு அதுக்கப்புறம் அது கூடயே ஊடு பயிராக நம்ம பாவக்காய் போட்டோங்க. பாவக்காய் போட்டு எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல மகசூல் வருது. அந்த காய் 40 நாள் 45 நாள் எங்களுக்கு காய் வந்துச்சு. அந்த காய் வந்ததுலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 20 கிலோ 30 கிலோ பொறுக்கி கொண்டு உழவர் சந்தையில் கொண்டு கொடுத்துட்டு அப்போவே கொண்டு கொடுத்துட்டு அப்படியே காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போயே முதல்லையே காசு கொடுத்துருவாங்க. எடை போட்டதுமே இந்தாம்மா அவங்க பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அன்னன்னைக்கு பணம் சேமித்து வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த குட்டை அமைச்சது 3 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்கு கொடுத்து அவங்க செஞ்சு கொடுத்து 3 வருஷம் ஆச்சுங்க. அந்த குட்டை கொடுத்ததுமே உடனே எங்களுக்கு மீன் 250 குஞ்சுகள் கொடுத்தாங்க. அந்த 250 குஞ்சிலேருந்து எங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படிங்கும் போதெல்லாம் எங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மீனுக்கு காலையிலேக்கு தவிடு கடலப்பிண்ணாக்கும் கொஞ்சம் போடுவோம், சாயங்காலத்துக்கு அதே மாதிரி கொஞ்சம் போடுவாங்க. அந்த மீன் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளருது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி கொடுத்து இது மாதிரி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதிலேருந்து இந்த மாதிரி கம்பி போட்டு இது மாதிரி கல் நட்டு இது மாதிரி செஞ்சிட்ருக்குறோம். எங்களுக்கு பரவாயில்லன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக எங்களால் முடியலைங்கிறதுக்கோசரம் நாங்கள் இந்த மாதிரி மரம் நட்டுருக்குறோங்க. நடுப்புற அந்த மரத்தை நட்டு கம்பி இழுத்து இது காய் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. எங்களை மாதிரி மகளிருங்களும் இது மாதிரி செய்யுங்க. விவசாயி கொஞ்சம் தண்ணி இருக்கிறவங்களும் இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாத நல்ல முறையில் செய்யுங்க. நல்லா நீட்டாக காய் வரும். பந்தலில் போடக்கூடிய காய் எல்லாமே போடலாம். சொரக்காய் தவிர மற்ற எல்லா காயும் போடலாம். பாவக்காய், பீக்கங்காய், பொடலங்காய் இது மாதிரி எல்லா காயுமே போடலாம். நல்லாயிருக்கு, பரவாயில்ல. தண்ணி வேஸ்ட் ஆகாத எல்லா காட்டுக்கும் விடுறதுக்கு நல்லாயிருக்கு. வேறு வெள்ளாமை வச்சா கூட இந்த காய்கறி போட்டால் பரவாயில்லைங்கிறதுக்கோசரம் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டுருக்குறோம். மேலும் விவரம் பெற விவசாயி கே நித்யா அவர்களை 09994357507 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் நிலக்கடலையுடன் துவரை ஊடுபயிர் சாகுபடி செய்திட 20 விவசாயிகளுக்கு முதல் நிலை செயல் விளக்கத்திடல் அமைத்திட கோ 6 ரக நிலக்கடலை விதைகளை வழங்கியும் பயிறு வகை உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கோடு துவரை சாகுபடி செய்ய தேவையான விதைகளை வழங்கியும் வேளாண் பெருமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். மேலும் நிலக்கடலையுடன் ஊடுபயிர் துவரை குறித்து நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அழகுதுரை தரும் விளக்கம். வணக்கம் உழவர் பெருமக்களே. இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நிலக்கடலையுடன்
தோரை ஊடுபயிர் சாகுபடி பற்றி பார்க்கலாம். நிலக்கடலையுடன் தோரை ஊடுபயிருக்கு வந்து முதல்நிலை செயல் விளக்கமாக ஒரு 20 விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் விதைகளை வந்து தரமான விதைகளை கொடுத்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை வந்து கோ 6ங்கிற ரகம், அதாவது கொடி குத்து ரகம். இது வந்து 125 நாள் வயசுங்க. அதனுடன் வந்து தோரை ஊடுபயிராக நாங்கள் கொடுத்துருக்கோம். குறிப்பாக வந்து தோரை வந்து இது வந்து குறுகிய கால தோரை பயிர். அதாவது இந்த தோரை வந்து கோ 7ங்கிற ரகம். இது 125லேருந்து 130 நாளுக்குள்ளே மகசூல் வந்துடும். ஏன் இதை கொடுத்தோம்னா இப்போ பயிர் வகை பயன்படுத்துறது வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து குறுகிய கால தோரை வந்து கடலையுடன் கொடுத்துட்டோம்னா ரெண்டையும் ஒரே டைமில் வந்து அறுவடை பண்ணி விவசாயிகள் வந்து அவங்களுக்கு அதிக மகசூலும் கிடைக்கும். இந்த நிலக்கடலை ரகம் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கொடுப்பதுடன் வறட்சியை தாங்கி வரக்கூடியது. அதாவது கடுமையான வறட்சியையும் தாங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் அதிக மகசூல் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியில் ஒரு 600லேருந்து 700 கிலோ கொடுக்கும். கொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிலோ கொடி மகசூல் கிடைக்கும். இதே இரவையில் சாகுபடி பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இந்த விவசாயிகள் வந்து இந்த ரகத்தை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம். குறிப்பாக வந்து கால்நடைக்கு வந்து ஆடு வளர்ப்புக்கு வந்து இந்த கடலைக்கொடி ரொம்ப அதிகமாக பயன்படுகிறது. இதை சேமித்து வந்து இந்த கோடை காலத்தில் வந்து ஆட்டுக்கு வந்து முக்கிய தீவனமாக வந்து உலர் தீவனமாக வந்து இந்த கடலைக்கொடியை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிக கூடுதல் மகசூலாக வந்து தோரை கோ 7ங்கிற ரகம் கொடுத்துருக்கோம். இது ஒரு சிறந்த தோரை ரகம். ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிராக சாகுபடி பண்ணும்போது சராசரியாக 150 கிலோ மகசூல் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த விவசாயிக்கு வந்து அடிஷ்னலாக அதாவது கூடுதல் பெனிஃபிட்டாக வந்து ஒரு ஏக்கர் நமக்கு வந்து 150 கிலோ விதை கிடைக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் பெறலாம். ஸோ விவசாயிகள் வந்து இந்த பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த புதிய ரகம் நிலக்கடலை கோ 6யும் கோ 7 தோரையும் பயன்படுத்தி அவங்க வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றலாம். குறிப்பாக விவசாயிகள் கவனிக்கிறது என்னென்னா இந்த நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணும்போது விதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 80 கிலோ விதை தேவைப்படுகிறது. பின்னால் வரக்கூடிய பூச்சி நோயை வந்து தடுப்பதற்கு நம்ம அவசியம் விதை நேர்த்தி செய்யணும். அதாவது 1 கிலோ விதைக்கு வந்து 2 கிராம் கார்பன்டசிம் அல்லது பெவிசினுங்கிற மருந்து கலக்கணும். இல்லைனா 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி பண்ணி ஒரு 24 மணி நேரம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் விதைப்பு செஞ்சோம்னா பின்னால் வரக்கூடிய அந்த நோய்கள்லாம் வந்து நம்ம பாதுகாக்கலாம். குறிப்பாக இன்னும் நிலக்கடலையில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஜிப்சம். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து அடி உரமாக 80 கிலோ ஜிப்சம் போடணும். திரும்ப ஒரு 40-45 நாளில் 2வது களை எடுக்கிற டைமில் வந்து ஒரு 80 கிலோ ஜிப்சம் போட்டு மண் அணைக்கணும். அதனால் என்ன பலன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் புலப்புலப்பு தன்மை அடைஞ்சு விழுதுகள் இறங்குறதுக்கு வந்து ஈஸியாகுது. அதிகப்படியான காய்கள் வந்து நமக்கு மகசூலாக கிடைக்கும். தோரையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த காய்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அவசியம் ஒரு 2 முறை நம்ம மருந்து அடிக்கணும், பூச்சி மருந்து. குறிப்பாக வந்து காய்ப்புழுவுக்கு வந்து அவந்துங்கிற மருந்து வந்து நல்லா கேட்குதுங்க. அது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி என்ற அளவில் அந்த பூச்சி மருந்தை வந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு காய்ப்புழு சேதாரத்தை தடுக்கலாம். அதனால் நல்ல மகசூலும் பெறலாம். விவசாயிகள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ நிலக்கடலையுடன் தோரை ஊடுபயிர் பண்ணுறோம். இதுக்கு எப்படி நீர்ப்பாசனம், இதுக்கு பூச்சி மருந்தெல்லாம் வெவ்வேறு மாறுமான்னு கேட்டால் இல்லைங்க. நிலக்கடலைக்கு என்ன தண்ணி நீர்ப்பாசனம் பண்ணுறோமோ அதே இது தோரைக்கும் போதும். குறிப்பாக வந்து மருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னோம் இல்லைங்களா, தோரைக்கு வந்து அந்த காய்ப்புழுவுக்கு அடிக்கிற மருந்து அவந்தனால நிலக்கடலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல் ஜிப்சம் அவசியம் ஜிப்சம் போடணும். அந்த ஜிப்சத்தினால தோரைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தெல்லாம் விவசாயிகள் வந்து பயன்படுத்துறதுனால அவங்களுடைய கண்டிப்பாக மகசூல் அதிகமாகுது. அவங்க பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றலாம். நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் எங்களுடைய வேளாண் அறிவு நிலையத்தை வந்து நாடி இதனுடைய தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம். மற்ற மாவட்ட விவசாயிகள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவு நிலையத்தை அணுகி இந்த புதிய தொழில்நுட்பத்தையும் இந்த புதிய விதைகளையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் அழகுதுரை அவர்களை 09786679700 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.